கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் புற்றுநோய் சிகிச்சை பிரிவில் பணியாற்றி வருகின்ற டாக்டர் பாலாஜி ஜெகநாதன் என்ற மருத்துவரை பெருங்குளத்தூரை சேர்ந்த பெருங்குளத்துறை வசித்தவர் என்ற இளைஞர் ஒருவர் கத்தியால் தாக்கியதில் அவர் பலத்த காயமடைந்து தற்பொழுது ஐசியூவில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். கடந்த மே மாதம் முதல் அந்த இளைஞருடைய தாயார் இந்த மருத்துவமனையில் புற்றுநோய் பிரச்சனைக்காக இந்த மருத்துவரிடம் சிகிச்சை பெற்று வந்ததாகவும் பின்னர் வேறு ஒரு தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். அவரது தாயாருக்கு அளிக்கப்பட்ட அந்த சிகிச்சையில் பக்க விளைவுகள் ஏற்படுவது குறித்து சிகிச்சை அளித்த டாக்டர் பாலாஜி ஜெகநாதன் அவர்களை அந்த இளைஞர் ஏற்கனவே சந்தித்து கேட்டுள்ளார் என்று தெரிகின்றது. இந்த நிலையில் இன்று மருத்துவமனைக்கு வந்த அந்த இளைஞர் டாக்டர் பாலாஜி ஜெகநாதன் அவர்களை கத்தியால் குத்தியிருக்கின்றார். இப்பொழுது அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் கண்காணிப்பில் இருக்கிறார்கள். தற்போது ஸ்டேபிளாக இருக்கின்றார். இந்த ஒரு 2-3 மணி நேரத்தில் கான்சியஸ் வந்திருப்பாங்க. மேலும் இதற்கான முழு விசாரணை மேற்கொள்ளப்படும். இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த இளைஞர் காவல்துறையினரால் உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது மிகவும் கண்டிக்கத்தக்க, வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு செயல். இந்த செயலில் ஈடுபட்ட அந்த இளைஞர் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவர்கள் அனைவர் மீதும் அக்கறை கொண்டது இந்த அரசு. அவர்களுக்கு தேவையான அந்த உரிய பாதுகாப்பினை கண்டிப்பாக உறுதியாக வழங்கியான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவர்கள் அனைவர் மீதும் அக்கறை கொண்டது இந்த அரசு. அவர்களுக்கு தேவையான அந்த உரிய பாதுகாப்பினை கண்டிப்பாக உறுதியாக வழங்க வேண்டும் என்று நம்முடைய மாநில முதலமைச்சர் அதில் தெளிவாக இருக்கின்றார். கண்டிப்பாக சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். தலைப்பகுதியில் ஒரு 4 இடங்களில் கத்தியால் ஏற்படுத்தப்பட்ட காயம், அதேபோல் இடது கழுத்து பகுதியில் ஒரு காயம், இடது தோள்பட்டையில் ஒரு காயம், இடது காதின் மடலில் ஏற்பட்ட ஒரு காயம். எல்லாத்துக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவர்கள்லாம் கூட இருக்காங்க. அவங்க ஃபேமிலியும் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்கிறோம். அவங்களுடைய அம்மா, அவங்களுடைய டாக்டர் மனைவி, மனைவி டாக்டர் தான் அவங்களும் வந்திருக்காங்க. அவங்க கூட இருக்காங்க. தொடர்ந்து கண்காணிப்பில் இருக்கிறாங்க. தாக்குதல் ஈடுபட்டு அவங்க தாயாருக்கு சரியான முறையில் சிகிச்சை அளிக்கப்பட்டதுன்னு சொல்லி தாக்குதல் ஈடுபட்டிருக்கு சார். ஏற்கனவே ஒரு 4 மாசமா இங்க ட்ரீட்மெண்ட் 6 மாசம். ஆமா, எந்த முறையில் சிகிச்சை அவருக்கு அளிக்கப்பட்டிருக்கு சார்? சரியான முறையில் தான் சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கு. ஒரு தனியார் மருத்துவமனை கூட்டு போயிருக்காங்க. அந்த மருத்துவர் இப்படி சொன்ன வச்சு இங்க வந்து காலையில் வந்து ஒரு 1/2 மணி நேரம் கூட பேசிட்டு இருந்திருக்கிறாரு. கூட நர்சஸ்லாம் இருந்திருக்கிறாங்க. அது என்ன காரணம்னு தெரியல. அவரோட ஒரு தவறான ஒரு முடிவு எடுத்து ஒரு சிறந்த மருத்துவர் அறிவுறுத்தல் பேரில் நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் அனைத்து மருத்துவர் சங்கங்களோட மாலை 3 மணி அளவில் ஒரு கூட்டம் நடத்திருக்கின்றாரு. அநேகமாக மருத்துவ சங்கங்கள் இதை புரிந்து கொண்டு அவங்களுடைய ஒரு நாளைக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் நோயாளிகள் வந்து செல்லக்கூடிய இடத்துல இது மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஹாஸ்பிட்டலுக்குள்ள அதோட பாதுகாப்பு தன்மை எப்படி சொல்லுங்க? நீங்களே சொல்லிட்டீங்க, பல்லாயிரக்கணக்கான மக்கள் வராங்க. இவரே திரு விக்னேஷ் அவர்களே வந்து தொடர்ந்து 6 மாசமா இந்த மருத்துவமனைக்கு அவங்களுடைய தாயாரை கூட்டிட்டு வந்திருக்கிறார். அதனால அவர் மேலே எந்த விதமான ஒரு சந்தேகமோ அவர் அந்த மருத்துவருக்கும் கூட எது ஒரு டவுட்டோ எதுவும் வரல, பயமோ எதுவும் அச்சமோ எதுவும் இல்லை. தொடர்ந்து வந்து சிகிச்சை பெற்றிருக்கிறாரு. தொடர்ந்து இந்த டாக்டரோட தொடர்பில் இருந்திருக்கிறாரு. அதுவும் வந்து 1/2 மணி நேரம் மட்டும் பேசிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருந்திருக்கிறாரு. அதனால இது வந்து தவிர்க்க முடியாத சம்பவம். இனிமேல் இது மாதிரி நடக்க முடியும். மருத்துவமனையில இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. தொடர்ச்சியா அவர் சொல்றது உண்மை அப்படிங்கிற மாதிரி இருக்குங்கிறது பல சம்பவங்களை மேற்கோள் காட்டுறாரு. இந்த சூழலில் இப்படி சம்பவம் நடந்திருக்கு. இதுக்கு என்ன பதில் சார்? இது வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். இது வந்து கண்டிப்பா வந்து இதுமேல் நடக்காம தடுப்போம். இது வந்து அதான் திருப்பி நான் சொன்ன மாதிரி திரு விக்னேஷ் அவர்கள் தொடர்ந்து 6 மாசமா அவங்க தாயாரை கூட்டிட்டு இங்க வந்திருக்கிறார். இதே மருத்துவமனையில் அவங்க தாயாருக்கு மருத்துவம் பார்க்கப்பட்டிருக்கு. அதனால அந்த மருத்துவரோட 1/2 மணி நேரம் பேசிட்டு வேற ஒரு தனியார் மருத்துவமனையில போய் அந்த மருத்துவர் சொன்னதை கேட்டுட்டு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு. இது ஒரு கோவத்தின் காரணமாகவும் ஆத்திரத்திற்காக எடுத்திருக்காரு. ஆனா கண்டிப்பா சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். இனிமேல் இது மாதிரி நடக்காம கைது செய்யப்பட்ட விசாரிச்சுட்டு இருக்காங்க. இல்லைங்க, அது மாதிரி எதுவுமே இல்லைங்க. மற்ற நோயாளிகள் பாதுகாப்பாக
எல்லா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளையும் மாவட்ட அரசு சேஃப்டி மெஷர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை கொடுத்துருக்கோம். எதிர்வரும் ஆண்டுகளில் அதை செயல்படுத்துவதற்கு நடவடிக்கைகள் மருத்துவர் தான் தவறான சிகிச்சை அளிக்கப்பட்டதா அந்த சிகிச்சை விசாரணை பண்ணணும் சார். அவங்களுக்கு தவறான சிகிச்சை அளிக்கப்பட்டது ஒரு தனியார் மருத்துவமனை அவங்க வரும்போதே ஆஸ்பத்திரிக்கு ஸ்டேஜ் அட்வான்ஸ் ஸ்டேஜில் வந்ததுனால அவங்களுக்கு க்யூரேட்டிவ் ட்ரீட்மெண்ட் எதுவும் கொடுக்க முடியாது. அவங்களுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கறதுக்காக அவங்களுடைய தன்மையை பொறுத்து பாலியேட்டிவ் கீமோதெரப்பிங்கிறது தான் 6 மாதமாக இங்கே வந்து எடுத்துகிட்டு இருந்தார். வரும்போது நல்ல விதமாக தான் வந்தார். இன்றைக்கி காலையில் வரும்போதும் நல்ல விதமாக தான் வந்திருக்காரு. அதனால் அவர் மேலே எந்த விதமான எங்ககிட்ட எதிர்பார்ப்பும் இல்லை. அவர் இந்த மாதிரி செய்யக்கூடியவர் அப்படிங்கிறதுக்கு 1/2 மணி நேரம் அந்த டாக்டரோட டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. நேற்றும் அந்த டாக்டரோட வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. இப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சது. ஸோ இந்த டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனில் அவர் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். ட்ரீட்மெண்ட்டில் பொறுத்தின வரைக்கும் ஹாட்ச்கின்ஸ் லிம்போமாக்கு ஸ்டேஜ் 5ல் என்ன விதமான ட்ரீட்மெண்ட் இன்டர்நேஷனல் லெவலில் கொடுக்க முடியுமோ அதை வந்து மெடிக்கல் ஆன்காலஜி டிபார்ட்மெண்ட்டில் நல்ல முறையில் தான் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து எந்த விதமான இல்லை. கேன்சருங்கிறது ஆரம்ப காலத்தில் ஆரம்ப அறிகுறியோடு இருக்கும்போது வந்தால் க்யூரேட்டிவ் ட்ரீட்மெண்ட்டு கம்ப்ளீட் க்யூர் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு சில கேன்சருக்கு உண்டு. இவங்க வந்து அட்வான்ஸ் ஸ்டேஜில் வந்ததுனால எல்லா அட்வான்ஸ் ஸ்டேஜ் கேன்சரையும் நம்மளால் க்யூர் பண்ணி கொடுக்க முடியாது. ஓரளவுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்க முடியும். அவ்வளோதான். இன்னும் அந்த அம்மா உயிரோடு இருக்காங்க. இன்னும் அவங்க வந்து வெளியில் போய் ஒரு ப்ரைவேட்டில் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. ட்ரீட்மெண்ட் எடுத்து ஆக்சிஜன் டிபெண்ட்டாக தான் இருக்காங்க. என்ன அப்படின்னா அவங்க நோயின் தன்மையை கருதி அது பரவி மற்ற இடத்துக்கு பரவி நுரையீரலை பாதித்ததுனால அவங்க வீட்டில் இருந்தாலும் ஆக்சிஜனில் தான் இருக்கக்கூடிய சூழ்நிலை. அந்த மாதிரி இருக்கும்போது இது வந்து எல்லா கேன்சரையுமே பரவாமல் தடுக்க முடியும் அப்படின்னா வந்து அது டாக்டராலேயோ யாராலேயோ மனித பிறவி யாராலேயும் அது முடியாது. ட்ரீட்மெண்ட் புரோட்டோக்கால் என்ன ஃபாலோ பண்ணணுமோ அதில் கான்ட்ரடிக்ஷனே கிடையாது. கரெக்டான ட்ரீட்மெண்ட் புரோட்டோக்காலை தான் ஃபாலோ பண்ணணும். வந்திருக்காங்க. அங்க நிறைய மருத்துவர்களை கடந்த 6 மாசமா பார்த்திருக்காங்க. ஆனா ஏன் பர்டிகுலரா மருத்துவர் பாலாஜி மட்டும் ஒரு தாக்கணும் சார்? அப்படி இல்லைங்க. அவர் தான் அந்த டிபார்ட்மெண்ட்டோட ஹெச்ஓடி. அவர் அசோசியேட் ப்ரொஃபஸர். அவருக்கு வந்து என்ன அப்படின்னா ஓமந்தூரார் மல்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலையே 7 இயர்ஸ் வந்து அவர் இதே பகுதியில் சிங்கிள் மெடிக்கல் ஆஃபீஸராக இருந்து ஒர்க் பண்ணவர். நல்ல நாலேஜ் உள்ளவர் மெடிக்கல் ஆன்காலஜி சப்ஜெக்டில். ஈவன் ப்ரைவேட்லேயே ஒரு ப்ராக்டிஸு நல்ல தன்மையான மனிதர். எதற்கும் முன்கோபப்பட மாட்டார். இருக்கிற ஃபேக்டாக ஆனால் இருக்குன்னு சொல்லுவார். அப்பா உங்கள் அம்மாவுக்கு இது மாதிரி புற்றுநோய் பரவி நுரையீரலை பாதிச்சிருக்குங்கிறத மறைக்காமல் வெளிப்படையாக சொன்னதே வந்து பெரிய இது. அது அந்த டாக்டரோட அவருடைய நேச்சர் ஆஃப் கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப தன்மையானவர். எதுக்கும் பட்ட போக மாட்டார். எப்போ யார்கிட்டையும் எடுத்தறிஞ்சும் பேச மாட்டார். சிகிச்சை கிடைக்காத நோயாளிகள் புகார் தெரிவிக்கிறதுக்கு ஏதாச்சும் இனிமேல் ஏதாவது இனிஷியேட்டிவ் எடுத்து அதுக்கான ஒரு அமைப்பு உருவாக்கப்படுமா? ஏன்னா இப்போ அவங்க இந்த ஆதங்கத்தில் செய்த தவறு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா மாறி சரியான எல்லா மருத்துவமனையும் அவங்களுக்கான ஒரு டவுட்ஸ் இருக்கும். அவங்க கிளியர் டவுட்ஸ் எல்லாருக்குமே தான் வரும். மருத்துவர்கள் அரசு மருத்துவர்களாகவே சரியான சிகிச்சை பண்ண மாட்டாங்கிற ஒரு அந்த மாதிரி எண்ணம் பரவிடக்கூடாது. அரசு மருத்துவர்கள் தான் உங்களுக்கு தெரியும் அவ்வளோ ஆத்மாத்மா ஒரு சேவை மனப்பான்மையோடு பணியாற்றுறாங்க. இவங்களை போய் சரியா பண்ணல அப்படின்ற மாதிரி வந்து புகார்கள் வாங்க ஆரம்பிச்சா வர்ற அத்தனை பேருமே சரியா பண்ணல. கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. 104 ஹெல்ப்லைன் இருக்கு. மருத்துவர்கள் இல்லாததுனாலதான் இது மாதிரியான சம்பவங்கள் நடக்குதுன்னு அரசு மருத்துவ சங்கங்கள் சார்பில் தெரிவிக்கிறாங்க சார். உங்களுடைய கருத்து என்ன சார் இருக்கு? ஏற்கனவே 100 வாட்டி சொல்லிட்டோங்க. மருத்துவர்கள் 1353 பேர் பற்றாக்குறை இருக்கு. இந்த அவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சாச்சு. அப்ளிகேஷன்ஸ் இன்வைட் பண்ணியாச்சு. எக்ஸாம் டேட்டும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த 1353ஓட சேர்த்து அரைசிங் வேகன்சிஸ் 2026 வரை காலியாக இருக்க போகிற வேகன்சி ஒரு 1200 சேர்த்து 2553 டாக்டர் இன்வைட் பண்ணியிருக்கோம். போதிய மருத்துவர்கள் இல்லை. போதிய மருத்துவர்கள்லாம் 20,000 பேர் இருக்கிறாங்க. இதில் 1300 பேர் இல்லை. இது வந்து ஏதோ ஒரு சங்கத்தை சேர்ந்தவர் இது ஒரு குறிக்கோளோட போன வாரம் ஒரு பொருளை கிளப்பிவிட்டார். அதை எல்லாருமே அதை எடுத்து பேசிட்டு இருக்கிறாங்க. உண்மை அது இல்லை. நீங்கள் ஒவ்வொரு மருத்துவமனையும் நான் முந்தா நாள் ராஜீவ்காந்தியில் சொன்னேன் 1002 மருத்துவர்கள் அங்கே இருக்கிறாங்க. 2000 பிஜி மருத்துவர்கள் இருக்காங்க. எல்லா மருத்துவமனையிலும் மருத்துவர்கள் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து மருத்துவர் பாலாஜி. பாதுகாப்பு கேட்ட திட்டங்கள் ஏதாவது
ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இன்னைக்கு மருத்துவர் பாலாஜி அவர்களுக்கு சரியான சிகிச்சை கொடுத்து அவர் மீட்டெடுக்கிறது தான் எங்களுடைய முதல் ப்ரையாரிட்டி. அனைத்து மருத்துவர்களுக்கும் தகுந்த பாதுகாப்பை இந்த அரசு